The hibernation's over now, and the clover's just in bloom. A cheerful bird song woke me up and chased me right out of my room. Sunshine beams through the leaves and branches, and the pines stand tall and proud. Dandelions dazzle and the nectar flows, and tiny forest critters shout out loud. The grass is green, the sky is blue, the brook is babbling, friend, and so are you. We'll seize that day for endless play, picnic and party, that's our woodland way. Danger lurks, but we'll be fine. I've got your back, I hope you've got mine. Honeycomb and apple tree, there'll be plenty here for you and you and you and me. La 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 ஹலோ விக், நான் உனக்கு லேபர் கான்ட்ராக்ட் அனுப்பி வச்சிருக்கேன். அது உனக்கு கிடைச்சதா இல்லையா? ஐயா கிடைச்சிருச்சியா, கையில தான் அது ரொம்ப இருக்கு. பெரிய கான்ட்ராக்ட், அது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு வித்தியாசமான கான்ட்ராக்ட். இது என்னன்னு படிச்சு பார்த்து தெளிவா புரிஞ்சுக்கோ. இது நல்லா இல்ல அப்படி இப்படி ஐயா, இப்படி பேசுறாரு. ஒழுங்கு மரியாதை சைன் போட்டு எனக்கு அனுப்பி வை. தப்பா நினைச்சு ஏதாவது எக்கு தப்பா பண்ண அப்புறம் உனக்கு தான் பிரச்சனையாகும். இந்த தடவை நான் மன்னிக்கவே மாட்டேன். ஓகே ஓகே பாஸ், எல்லாத்தையும் கிளியரா முடிச்சுக்கிருவோம். சம்பளத்தை ஏத்துறது கிடையாது, ஒரு போனஸ் கிடையாது, கோவத்துல மட்டும் பாரு. வாயை திறந்தா அரை மணி நேரம் பேசுறாயா. லேபர்னா அம்புட்டி இலக்காரமா? என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு இலக்காரமா தெரியுதா? நாங்கெல்லாம் கோவப்பட்டா காடு தாங்காது. என்னடா உள்ள உண்டியல் சத்தமா கேக்குது? ஆஹா, என்னடா சத்தம் டெவலப் ஆகுது. இப்பதானே கண்ணே நல்லா தெரியுது. இப்ப என்ன பண்றது? நான் இப்ப ஏதாவது பண்ணி ஆகணுமே. இப்பதான்டா பெட்டரா ஃபீல் பண்றேன். ஆஹா, என்னடா மறுபடியுமா? என்னடா இந்த நேரத்துல சளி வேற புடிச்சுக்கிச்சு. என்னடா இது? ஒரு மனுஷன் நிம்மதியா தூங்க முடியுதாடா வேட்டைக்காரா? நல்லா நிம்மதியா ஒரு தூக்கத்தை போட்டோம். இருக்கிற எல்லா வேலையும் மறந்துட்டோம்டா. இத பிக்கப் பண்ணி சாப்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிச்சுக்கிருவோம். நம்ம யாரும் வம்புக்கும் போறது இல்ல, தும்புக்கும் போறது இல்ல. நாம உண்டு, நம்ம வேலை உண்டு. அடே, என்னடா இது சம்பந்தமில்லாத விளையாட்டா இருக்கு? நாள சாப்பிடுற சாப்பாடு போச்சுடா அநியாயமா. நம்ம ஆளுங்களே இப்படி பண்றீங்களா? என்ன ஏன்டா குறை சொல்ற? இன்னைக்கு லஞ்சுக்கு என்னடா இது சாப்பிடுறோம்? டேஸ்ட் சாப்பிடலன்னா அட இது என்ன எங்க கிடைக்குது? அட அப்பா, நான் தாங்கல. இது லாகர்விக்கு தாண்டா நான் யூஸ் பண்ணிருக்கேன். நினைச்சாலே கடுப்பா இருக்கு. ஏன் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கான்னு தெரியல. குப்பைய போட்டு காட்ட அசுத்தப்படுத்துறான். நீ என்னடா பண்ற? இங்க பாத்தியாடா அண்ணா, அந்த லாகர்விக்கு தேவையான மேப்டாண்ணா. இத பாத்துட்டாவது வந்து அவன் குப்பையை எடுத்து சரியான இடத்துல போடுறான்னு பாக்கலாம்டா. அவனுக்கு சமமானவன் தான் அவனுக்கு உதவி செய்ய முடியும். நாம போலாம் தம்பி, நாம இது என்னன்னு பாக்கணும். அடே யாரா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன பண்ணிட்டு இருக்க? சரியா முட்டாளா இருக்க? தெளிவா சொன்னா இல்லையா? கான்ட்ராக்டா என்னதியா? ஓ பாஸ், ஒன்னும் கவலைப்படாதீங்க பாஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல அது உங்ககிட்ட வந்து சேர்ந்துரும் பாஸ். ஆஹா, அந்த கான்ட்ராக்ட் எங்க வச்சுன்னு தெரியலையே. கமான் விக்கி, தேடுறா. தேடினா தாண்டா கிடைக்கும். எங்க போச்சுன்னு தெரியலையே. ஓ ஒருவேளை ஓ ஓ இப்ப என்ன பண்றது? எதையாவது பண்ணி ஆகணுமே. மூக்கு வேறையா? பாத்துட்டு போயிட்டு வர்றதுல என்ன ஒரு சுகம். என்னடா ஸ்டமக்கு சரியான உடனே மூக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு. தப்பு பண்ணிட்டனே, தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டனே. எம்புட்டு வேற தப்பு பண்ணிருக்கேன். இப்ப உடனே போய் அதை எடுத்து ஆகணுமே. இது இல்ல, இது இல்ல, இதுவா? அச்சோ, எம்புட்டு பெரிய காரியத்தை பண்ணிட்டனே. ஓ
இது ஒரு பில்லு. இது என்னது அர்த்தம் முடிச்சது? இதெல்லாம் ஒரு பொழப்பாடா. ஆஹா, இது என்னது? என் பேங்க் அக்கவுண்ட் எம்டியா இருக்கு. அது வழக்கமா நடக்குறதானே. அதையும் தூக்கி போட்டுருவோம். இது என்ன? அது முக்கியமானது தேவையில்லாத நேரத்துல தொலைச்சிட்டேனே. இப்ப அது எங்க போய் தேடுறது? ஓ ஹாய். ஓ கொடுமடாடே. உனக்கு தூக்கிட்டு வந்து சோத்த போடுறது மட்டும் இல்லாம ஏன் சோத்துலயே கைய வச்சு காலை வச்சு கீழே தள்ளி விடுறியா நீ? நான் ஒன்னும் தப்பு பண்ணல. ஓ ஆஹா, அது அநியாயமா நான் தூக்கி போட்டனே. ஓ அந்த பேக இங்கிட்டு தானே இங்கே தூக்கி போட்டேன். எங்க இருக்குது? இங்கிட்டு தான் எங்கேயாவது கிடக்கும். எத்தனை மைலுக்கு அங்கிட்டு கிடக்குதோ? ஆமா, அது எங்கதான் போயிருக்கோம். அடா, இது என்ன? அது புதுசா இருக்கு. குப்பை கொட்டுற இடத்துக்கு போறதுக்கான வழி. ஆஹா, இது கரடி வரைஞ்சதாச்சே. அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் அந்த கரடி தான் எடுத்துட்டு போனோமா? அடே கரடிகளா, திருப்பி ஏன்டா என்கிட்டயே ஒம்பிலுக்கு வரீங்கேடு? பேப்பரா வர்றதுல பணத்தை மட்டும்தான் இவனுங்க மதிக்கிறானுங்க. இந்த மனுஷ பயிர்களுக்கு சுத்தமா அறிவே இல்ல. யார் இத பண்ணது? நான் தாண்டா அடிச்சேன். தலைவா, நான் வந்துட்டேன். என் மேல இறங்குடா. யார பார்த்து இறங்க சொல்ற? என் அசிஸ்டன்ட்டுக்கு மாஸ்டர் நான் இங்க இருக்கேன். உனக்கு மாஸ்டர் எங்க காணும்? ஓ, பதில் சொல்ல மாட்டீங்களோ? பாபு, வேலையை காட்டுறா. ஓகே தலைவா. ஏய், நிறுத்து, எல்லாத்தையும் நான் சொல்றேன். அப்படிதான் ஃபேபியன் சொன்னான். லாகர் விக்க அந்த கான்ட்ராக்ட தொலைச்சதுல இருந்து ஒரே குழப்பமா இருக்கான். அந்த கான்ட்ராக்ட் தான் அவனுக்கு ரொம்ப முக்கியமாமா. ஆமாப்பா, இந்த கார்டு நல்லா இருக்கணும், அவனுக்கு அது கிடைக்க கூடாது. நீ சரியா சொன்ன. அவனுக்கு முன்னாடி நாம அந்த கான்ட்ராக்ட கண்டுபிடிக்கணும். அது எங்க கிட்ட இல்ல. அதான் ஆமாப்பா, அது எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சாக்கணும். எங்க மிஸ் ஆச்சுன்னு சீக்கிரமா தேடலாம். வருத்தப்படாத கரடி இன்னைக்கு நான் சண்டை ஜெயிக்க போறேன். என்ன பண்றாங்க அவங்க ரெண்டு பேரும்? என்ன பண்றாங்க அவங்க ரெண்டு பேரும்? எதுக்கு சண்டை போடுறாங்க? முடியுமா? இதுக்கு மேல என்னால நகர முடியாது போல இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? ஓட சொன்னது டார்கெட் எங்க இருக்குன்னு தெரியாதா? ஊத்து பாக்காதீங்கடா அம்மே. ஆஹா, கான்ட்ராக்ட். ஆஹா, அநியாயமா என்னோட கான்ட்ராக்டர் பேப்பர் போய்கிட்டு இருக்கே. வண்டியை நிப்பாட்டுங்க. ஐயா, என் லைஃபே என்னோட கான்ட்ராக்ட். தாறுமாற விழுந்ததுக்கு அப்புறம் என்னடா தலைவா? பேத்து எடுத்ததுக்கு அப்புறம் என்னல பேத்தாசு? என் வாழ்க்கையில பேத்தாசுக்கே இடம் கிடையாதுடா. அதோ கான்ட்ராக்டர் பேப்பர் தெரியுது. வாங்க போய் அதை எடுக்கலாம். தலைவா, நம்ம சீக்கிரமா போய் அதை பிடிக்கணும் தலைவா, சீக்கிரமா. அடாடே, என்னால இனிமே நகர முடியாது. நீங்க வேணா போங்க. ரெஸ்ட் தான் இப்ப முக்கியம். பாபு, சொல்லுங்க தலைவா. பண்ண இதோ இப்பவே பண்ற தலைவா. நான் வருண்டா. ஐயோ, இன்னைக்கு வருண்டா. இந்த நேரத்துல போடா அகலவாயா. அப்படியே முடியுமா? ஒலிம்பிக்லயே ஓடி தங்கப்பதக்கம் வாங்குவோடா நாங்கெல்லாம். ஐயா, என்னடா நடக்குது இந்த ஊர்ல? அடே தள்ளுங்கடா. அதை எப்படியாவது நானே எடுத்துக்கிறேன்டா. நீ பாத்துக்கிட்டா முடியுமா? விட்டுருவோமா? டேய், அத ஒழுங்கு மரியாதை என்கிட்ட கொடுத்துருக்கடா. இல்லனா உங்களை நான் உரு தெரியாம அழைச்சிருவேன். அடே, உங்க கால்ல வந்து ஆள விழுந்து கேட்கிற அந்த கான்டாக்டை எப்படியாவது என்கிட்ட கொடுத்துருக்க. சாவிகளா கொடுத்துருக்க. இது வரைக்கும் யாரு காலையுமே விடாத அந்த வேட்டைக்கார உங்க கால்ல விழுந்தா கொடுத்துருக்கடா. என் ஓனர் யூட்டன்ல அடிப்பாடா. இந்த வண்டி வேற கிளம்பிருச்சே. நான் என்ன பண்ணுவேன்? சாவி ஆந்திரா போதும், ஒரிசா போதும். அடே, இது வெறும் பேப்பர் இல்லடா, என் வாழ்க்கைடா. ரெண்டா கிழிஞ்சிட போதுடா. நாளா கிழிச்சிடாதீங்கடா. டே, கெஞ்ச கேக்குற கொடுத்துருங்கடா. கொடுத்துருக்க. யாருக்கிட்ட வாட்டத்தை கைட்டு எங்க கிட்டே வேடா. மன்னிப்பு கேட்கிறவ மனுஷன்டா, குடுக்கிறவ கடவுள். அப்படியே இப்ப என்னடா கேட்டது? வாயே அடிக்கிறீங்களப்பா.
அண்ணா விடா ரவுண்ட் ராலி போட்டு அடிடா ட்ரெயின்ல எல்லாம் ஃபைட் போட வச்சிருக்கீங்க. நான் அந்த அளவுக்கு ஒருத்து கிடையாதுப்பா, புரிஞ்சுக்கிங்கப்பா. டேய் அவன் கடிச்சு வச்சிட்டான்டா. பாய்சனா இருக்குமா? டேய் எங்க அண்ணனை கடிச்சியாடா? என்ன அடி அடிக்கிறாங்க? எங்க போயிட்டாங்க? அப்படியே நாத்த முடிச்ச கரடிகளா எங்கடா இருக்கீங்க? ஒழுங்கு மரியாதை அதை என்கிட்ட கொடுத்துருக்காடே. இப்படி தூரம் சேஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எடுத்துட்டு ஓடுறீங்களேடா. டேய் அண்ணனை ஏன்டா ஓட வைக்கிறீங்க? நில்லுங்கடா. என்னடா வேகம் அதிகமாயிடுச்சு. இனிமே குதிச்சாக்கா வண்ட ரெண்டா போறது போல இருக்கு. இருந்தாலும் விட மாட்டேன்டா. விட மாட்டேன்டா வேட்டைக்காரன். தம்பி கால் அடிபட்ட உடனே நான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன்டா. ஆனா நீ கலக்கிட்டடா. நம்மளும் எப்படியோ தப்பிச்சிட்டோம். அண்ணனுடைய படிக்க அஞ்சாண்டா அண்ணா. இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா நம்மள கிளிகிள்ளி கிழிச்சிடுறாங்களே. சாமி என்ன பண்ணுது? அம்மா அம்மா யாராவது என்ன காப்பாத்துங்க. ஆனாவுட வாயிலிருந்து ஊத ஆரம்பிச்சிடுறாங்களே. நான் என்ன பண்ணுவேன்? நல்ல வேலை ஒண்ணும் ஆகலையா. என்ன சொல்ற நீ? அது எப்படி எதுவும் ஆகாம இருக்கும்? உனக்கு வயசாகிட்டு போகுதுல, அதுதான். இப்போ ஓரளவுக்கு தேவலாமியா? நான் ஜெயிச்சிட்டேன் மறுபடியும். ப்ளீஸ் 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 என்ன மன்னிச்சு விட்டுருங்க. அடிக்காதீங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்க. அடிச்சா ரொம்ப வலிக்கும்யா. சொன்னா கேளுங்க. ஒவ்வொரு தடவையும் இப்படி தாண்டா நீ எங்க கிட்ட கேக்குற. ஆனா இதுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். டேய் பாத்துரா, சுடுகாரமா ரொம்ப அழுத்தாதடா. பாத்துரா, நல்லா 2-3 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா சரியா போகும்டா. ஹலோ யாரா? நான் கூட என் ஃப்ரெண்டு கூட படிச்சவனோ நினைச்சிட்டேன். என் சாமி, என் கடவுள. ஐயா இப்போ வரைக்கும் நல்லாதான் போய்கிட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லையா? லேசா கொஞ்சம் டேமேஜ் அவ்வளவு சரிப்பட்டு வரும் நினைக்கிறேன். ஐயா இல்ல 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 அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு அக்கௌண்ட்ல கை வச்சிடாதீங்க. ஐயா சாப்பிடுறதுக்கு நீங்க கொடுக்குற சம்பளம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கையை வச்சிடாதீங்க என் சாமி. நான் என்ன சொல்லுவேன்னா, ஐயா என்ன பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? மரத்தை விட்டு அவங்க அடிக்கிறாங்க, வெட்டலடா நீ அடிக்கிறடே. உங்களுக்கு உடம்புக்கு பிரச்சனை இருக்கா? சக்தி குறைவா இருக்கா? உங்களுக்காக தான் இந்த மசில் இன்வெஸ்ட் பண்றோம். இதுக்கு பேரு தான் பவர் மசில் மில்க். இதுல இருக்கிற விட்டமின் தான் உங்க உடம்புக்கு பவர் கொடுக்கும். எனர்ஜியும் ஸ்டாமினாவும் அதிகமாக கொடுக்கும். உடனே வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 987-12345 நம்பர் கூட ஈஸியா இருக்கு பாருங்க. முதல் முக்கியமான காலர்ஸ்க்கு மட்டும் தான். ஐயா வணக்கம்யா. எனக்கு வந்து 2 ஆர்டர் பண்ணும்யா. இன்ப்ரோ ஷாப்பிங்கோட நெட்வொர்க் உங்களுக்கு உங்க ப்ராடக்ட் எடுத்து வந்திருக்கு. வந்துருச்சா வந்துருச்சா வந்துருச்சா? வாயா வாயா வாயா. அடே நீதானா? வாடா வாடா வாடா. என் உடம்புக்கு எனர்ஜி தர வந்தவனே வாடா. இது எல்லாத்தையும் ஒரே நேரத்துல குடிக்கணுமா இல்ல ஒரு வாரம் வச்சு சாப்பிடுறதா? எதுவுமே கேட்காம விட்டுடு. இப்ப எப்படி இது எனக்கு தெரிஞ்சு ஆகுறது? நீ வேற எதுக்குடா தேவையில்லாம சுத்தி வர? ஒண்ணு பண்ணுவோம், முதல்ல பாதி இப்ப குடிப்போம், மிச்சத்தை அப்புறம் குடிப்போம். அடேங்கப்பா என்ன ஒரு எனர்ஜி ஏறுதியா. முதுகோலி டப்புனு சரியா போச்சு. அடே இனிமே அந்த கரடி பயலுக்கு இந்த பக்கம் வந்து அவளை அடிச்சு தும்சம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன்டா. என்னாச்சு? கமான் கமான் கமான். இன்னைக்கு நான் இதை விட போறது இல்ல. நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. வாடா 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 வேட்டக்காரா. அசால்ட்ரா. அம்மா இஷ்டம் இல்லாத வேலையை கஷ்டப்பட்டு செஞ்சேன். அது அந்த கட்டைக்கு கூட பொருள். கட்டைய வச்சு என்ன முடிச்சிருச்சியா? வருத்தப்படாத. அமைதியா பேசப்பட மாட்டீங்களா? வண்டிக்கார வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டேடா. நீ மட்டும் என் கையில பாட்டின உன்னு 2ஆ அடிச்சிருவேண்டா. இதுல தண்ணி கலந்து வேற ஏதாவது கிடைக்குதான்னு பாக்கலாம் வா. ஏய் தம்பி, அந்த வண்டி எங்க போயிட்டு போகுதுன்னு உனக்கு தெரியுமா? டெலிசியஸ். டேய் தம்பி சீக்கிரமா வாடா. கொஞ்சம் இருடா அண்ணா பாக்குறேன். என்னோட இல்ல நான் தான் பாப்பேன். தள்ளி போடா. என்னோட ராசினலாமா? அட இது என்னது புதுச்சா? பாக்கும்போது டேஸ்டா இருக்கிற மாதிரி இருக்க. வாத்தின வேற மூக்கு தொலைக்குது. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? தேவையில்லாம எதையும் பண்ணாத. சத்தம் போடாத. ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் லாகர்விக் எழுந்துருவான். அண்ணா அண்ணா கொஞ்சம் குடிச்சுக்கிறேன்டா. சொல்றத கேளுடா.
என்ன வேணும் வேணும்னு சொல்லிட்டு நீ மட்டும் குடிச்ச ஒண்ணு பிச்சிருவேன்டா. எனர்ஜி புட்டு எடுத்ததுனால என்ன ஒரு தூக்கம்டா தூக்கம். ஆர்டர் பண்ண ஐட்டம் எல்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடே இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம திருத்திட்டு சரி முழிக்கிறீங்க. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீ வெட்டாதது நல்லது. என்னடா இது? நான் காசு கொடுத்து வாங்குறதுல நீங்க பாதி ஆட்டையை விட்டு குடிச்சிருக்கீங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்காடா? காசை கொடுத்து வாங்கி சாப்பிடுங்கடா. அடே கக்கக்க போடா தம்பி. அடே குப்பைங்களா நில்லுங்கடா நில்லுங்க. சூப்பர். ஒண்ணுமே பண்ணாம நாம அவங்கிட்ட திட்டு வாங்கிட்டோம். கமான், நாம அவங்கிட்ட போய் ப்ரூவ் பண்ணியாகணும் நாம தப்பு பண்ணலன்னு. ஓ அப்படின்னா இதோட வேலை தானா அது? சூப்பரா இருக்கு. ரொம்ப ஃபிட்டா இருக்க மாதிரி நான் உணர்றேன். சூப்பரே. அடே பொண்ணு எவ்வளவு பெரிய காரியம் பண்றீங்க. கடிச்சு எதை திப்பிடுற. வாங்கினாலும் விக்கு. இப்ப எல்லாம் எனக்கு எதுவுமே கொடுக்கறது இல்ல. அதனால இனிமே நானே எடுத்துக்க போறேன். மாட்டியா? நீ ஆட்டையை போட்டு குடிக்கிற அந்த அண்டாவாயி எங்க மேல சந்தேகப்படுறா? அண்ணா கடிக்குதுடா, காப்பாத்துடா குண்டா. அவங்க சத்தம் தானா நிஜமா கேக்குது? ஆஹா அடே மறுபடியும் நீங்க தான் வந்துட்டீங்களா? அண்டாவாயா? நான் பிளான் பண்ணதை விட ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணா அந்த விக்கு ஏன்டா நம்மள நம்ப மாட்டேங்கிறா? நம்ம எவ்வளவு நல்லது பண்ணாலும் நம்ம மேலே சந்தேகப்படுறான்டா. அந்த பூனை தன்னோட எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு குடிச்சுது. ஃபேபியன் பண்ணதுக்கு தான் நம்மகிட்ட ஆதாரம் எதுவுமே இல்ல. அப்படி பார்த்தா அவன் எந்த தப்பு பண்ணலன்னு ஆயிடுமாடா. நம்ம 2 பேரும் தான் அதை 4 கண்ணால பார்த்து தானடா. ஃபேபியன் எப்படியாவது இந்த விஷயத்த சொல்ல வைக்கணும். கொஞ்சம் இரு, என்ன ஃபாலோ பண்ணி. அண்ணா எங்கடா போற? இங்க பாரு, இத தான் நான் உன்கிட்ட சொன்னேன். அண்ணா இது ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்கட்டுமாடா? குடா. கொஞ்சம் இரு. நீ எல்லாம் ஒரு அண்ணனடா, நான் கேட்ட குடுத்துடலாமாடா? சில்லி வாயா, சல்லித்தனமா நடத்திக்கிட்டியேடா. என் வாயை பத்தி சிரிக்காதுடா. ஆர்வக்கோளாறுல கண்டத வாயில வாங்கி போட்டா இப்படிதான் பிரச்சனை இந்த வரும். பிரச்சனையில இருக்கு. உனக்கு சிரிப்பு வருதா? டேய், நீ பண்ண அண்டா தப்பு வாயா. தான் சிரிச்ச. அதுக்கு ஏன் என்ன அண்ணா. துரத்துற? நாளைக்கு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு அந்த எனர்ஜி ட்ரிங்க நானே குடிக்க போறேன். யாருக்கும் தர மாட்டேன்டா நானே. தூக்கத்துல கூட உறங்கிட்டே இருக்கேன். இப்பவே வெளியே போய் நான் அதை ஆட்டைய போடுறேன். அடடா, ஆஹா, என்ன இது விசித்திரமா இருக்கு. இவ்வளவு சீக்கிரம் எப்படி டெலிவரி பண்ணாங்க? கமான், அத குடி, சீக்கிரமா குடி. ரொம்ப நல்ல டைமிங். இதுல ஆனா ஏதோ ஒரு தப்பு இருக்க மாதிரி தெரியுது. நான் நம்ப மாட்டேன். எனது அருமை வாடிக்கையாளர்களே, மசில் மில்க் இன்னையிலிருந்து ஈவினிங் 1 பாட்டில் மட்டும் ஃப்ரீயாக டெலிவரி செய்யப்படும். அது குடிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. நீங்க நல்லா இருந்தா அதுவே போதும். இதுதான் எனக்கு வேணும். கமான் கமான், நல்ல குடி. இன்னைக்கு நீ நல்லா நீங்க 2 பேரும் மாட்டிக்கிட்ட. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னப்பா சூப்பரா இருக்கா? நல்லா என்ஜாய் பண்ணு. ரெடி குடிச்சதுக்கு இதுதான் தண்டனை. என்ன நாக்கெல்லாம் நல்லா எரியுதா? உண்மையை சொல்லு, நாங்க இதெல்லாம் பண்ணலன்னு நீயே ஒத்துக்கோ. அடே குட்டு கரடிகளா, இங்க என்னடா பண்றீங்க? எனக்கு இப்ப தண்ணி வேணும். அப்படின்னா நாங்க சொல்றத கேளு, அப்பதான் உனக்கு தண்ணி கிடைக்கும். அப்படின்னா எல்லா பாட்டிலும் ஆட்டையை போட்டு நீதானா? ஆரம்பத்துல இருந்தே நான் தான். தம்மா தூண்டு இருந்துட்டு எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்ட. நீ எங்கிட்டு போனாலும் இன்னைக்கு உன்னை விட மாட்டேன்டா கருப்பு பூடு. அவனுக்கு எல்லா வழியிலயும் பிரச்சனைப்பா. தம்பி, அந்த லாகர்விக் எதுக்காக இந்த மில்க நமக்கு கொடுத்தான் தெரியுமா? எனக்கு புரியவே இல்லடா அண்ணா. ஒருவேளை நம்ம 2 பேரும் தப்பா நினைச்சதுனால சாரி கேட்கறதுக்காக இப்படி கொடுத்துட்டானோ? ஆனா இது அவ்வளவு சிம்பிளா என்னால ஏத்துக்க முடியாது. எதுக்கு இந்த ஐடியா பண்ணிருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சாங்க. அதுவும் சரிதான் அண்ணா. வாடா போகலாம்.
மசில் மில்க பத்தி ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. ஆராய்ச்சியாளர்கள் அதை கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குடா. உருவாக்கப்பட்டிருக்கு. அது கெட்டு போகாம இருக்கு. அதுல மிக்ஸ் பண்ற ரசாயனம் ரொம்பவே தவறான ஒண்ணா இருக்கு. இதனால பல பேருக்கு ஆபத்தான ஒண்ணா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இது பெரும் பிரச்சனையா உருவாகி டிவில இந்த விளம்பரத்தை போட்டு என்ன அநியாயத்துக்கு இப்படி ஏமாத்துவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட கற்பனை கூட பண்ணி பார்க்கலடா. சரி, ஏதாவது நல்லதா வந்தா வாங்குவோம். என்னடா என்ன தைரியம் இருந்தா அதை முதல்ல கிளம்புங்கடா, இல்லடா சுற்றுவேன்டா.